அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது வாழ்க்கையில் கடன் ஒன்று வருவது எதனால? நமது வாழ்க்கையில் தரித்திரம் என்பது வருவது எதனால? நமது வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் ஒன்று இல்லாதது எதனால? நமது வாழ்க்கையில் பரக்கத் என்பது கிடைக்காதது எதனால? இது எல்லாம் நமது வாழ்க்கையில் ஏற்படுவது நாம் வாழ்க்கையில் கவனிக்காமல் போகக்கூடிய சில விஷயங்கள்னால தான். அப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, கடன் ஒன்று ஏற்படாமல் இருக்கவும், பரக்கத் என்பது கிடைக்க, வருமானம் பெருக, தரித்திரம் என்பது விலக, வறுமை என்பது விலக, கடன் இருந்தால் அந்த கடன் அடைந்து கிடைக்க, எல்லா காரியத்திலும் பரக்கத்தொன்று கிடைக்க, நமது வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நமது வாழ்க்கையில் உள்ள கடன் விலகி செல்ல நாம் என்றென்றைக்கும் வழக்கமாக ஓத வேண்டிய ஒரு திக்ரையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் கூறுகிறேன். நமது வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் என்பது நஷ்டமடைந்து தரித்திரம் என்பது பெருகி நிற்கிறதுக்கு காரணமான பெரிய ஒன்றுதான் அதிகமான தூக்கம். அதிகமாக தூங்கக்கூடிய எந்த அடியானை பார்த்தாலும் சரி, அந்த அடியானுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வு இருக்காது, ஒரு எனர்ஜி இருக்காது, ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. அவங்கள பார்த்தா எந்த விஷயத்துலையும் பரக்கத் இருக்காது. அது மட்டும் இல்லை, அவங்களது வாழ்க்கையில் தரித்திரம் என்பது பெருகி நிற்கும். அதேபோல் இரண்டாவது நாம் கவனிக்க வேண்டியது, இரவு நேரத்தில் ப்ரூம்ஸ்டிக் விளக்குமார் கொண்டு வீட்டை சுத்தப்படுத்துவது. என்னுடைய உம்மா என்னை சிறு வயதிலிருந்தே இரவு நேரத்தில் வீட்டை சுத்தப்படுத்தக்கூடாது, விளக்குமார் கொண்டு சுத்தப்படுத்தாது என்று என்னை கூறி வளர்த்தாங்க. மேக்சிமம் அதை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அதில் கருத்து வேறுபாடு இருக்குது. அது ஏன் சகோதரி அப்படி? சில விஷயங்கள் இஸ்லாத்தில், நகத்தை நீ கடிக்காத, நகம் நமக்கு கடிக்கக்கூடாது, அது வறுமை ஏற்படும் அப்படின்னு இருக்கிறது. அப்போ நம்ம அதை கடைப்பிடிக்க வேண்டும். மகரிப்பு நேரத்தில் தூங்காத அப்படின்னு இருக்குது, அதை கடைப்பிடிக்க வேண்டும். இரவு நேரத்தில் வீட்டை சுத்தப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது, அப்போ நாம் அதையும் கடைப்பிடிக்க வேண்டும். நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, அது உங்களுடைய இஷ்டம். அதனால் இரவு நேரத்தில் வீட்டை சுத்தப்படுத்துவது வறுமை ஏற்படுத்துகிறது. இரவு நேரத்தில் விளக்குமாரை கொண்டு அடித்து பெருக்கக்கூடிய வீட்டில் பணம் என்பது தங்காது, அவர்களுக்கு கடன் அதிகமாகும் என்று இருக்கிறது. ஆனால் இரவு நேரத்தில் சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வைத்து கொள்ளுங்கள். பெண்கள் கவனித்து கொள்ளுங்கள். நாம் இரவு நேரத்தில் உள்ள பாத்திரங்களை காலையில் கழுவிவிடலாம் என்று போட்டுவிட்டு செல்லாதீங்க. இரவு நேரத்தில் உள்ளதை அந்த நேரம் படுப்பதற்கு முன் கழுவிவிட்டு செல்லுங்கள். அதுவும் வீட்டில் தரித்திரத்தையும் வறுமையும் ஏற்படுத்துகிறது. அதே போல் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், ஃபஜருக்கு பின் உள்ள உறக்கம். ஃபஜருக்கு பின் நாம் அதிகமாக தூங்கக்கூடிய அந்த வீட்டிலும் தரித்திரம் என்பது பெருகும். மட்டுமில்லை, அந்த வீட்டில் பரக்கத் என்பது எந்த காரியத்திலும் கிடைக்காமல் போய்விடும். போல் பாத்ரூமை எப்பொழுதும் சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். அந்தந்த வீட்டிலும் பரக்கத் என்பது குறைய தொடங்கும். அதேபோல் பல இடங்களில் முடியை சுற்றி 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 வைக்காதங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதிலும் பரக்கத்து கிடைக்காது. அங்கேயும் தரித்திரம் என்பது பெருகி வரும். ஒவ்வொரு மோமினும் சரி, முடியை சுருட்டி சுருட்டி பாத்ரூமில் ஆனாலும் சரி, வீட்டுகளில் எங்கேயாவது சுருட்டி சுருட்டி வைக்காதங்க. அதுவும் பரக்கத்தை இழக்க செய்யும். நமது பாத்ரூமையும் நமது கிச்சனையும் சமையலறையும் நல்ல முறையில் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உயர்வுக்கு கொண்டு வைத்திருந்த ஒரு காரியம்தான் சுத்தம் என்பதை. அதனாலே நமது வீட்டிலும் சரி, எல்லா காரியத்திலையும் நமக்கு சுத்தம் என்பது இருக்க வேண்டும். சுத்தமாக இருந்தாலே நமது மனதிற்கு சமாதானம் ஒன்று கிடைக்கும். எல்லா காரியத்திலும் பரக்கத் என்பது கிடைக்கும். அதே போல் நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து விட்டே நாம் அதில் தைக்க தொடங்கினோன்னா நமக்கு தரித்திரம் என்பது வரும். பரக்கத் என்பது இல்லாமல் ஆகிவிடும். உதாரணத்திற்கு ஒரு ஷர்ட்டு தான் இருக்கிறது, அந்த ஷர்ட்டில் உள்ள பட்டன் போய்விட்டது என்று அதை போட்டுக்கொண்டே அதை நாம் தைக்கக்கூடாது. அதை கலத்தி விட்டு தான் நாம் தைக்க வேண்டும். போட்டுக்கொண்டே தைக்கும் போது நமக்கு வறுமையும் தரித்திரமும் என்பது பெருகி வரும். அதிகமான தோல்விகள் வரும். இந்த விஷயங்களெல்லாம் வாழ்க்கையில் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். இதெல்லாமே நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கவனிக்க வேண்டி கற்றுத்தந்த காரியங்கள் தான். இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கவனிக்கவில்லை என்றாலே நமக்கு கடன் என்பது அதிகமாக வந்து நிற்கும். தரித்திரம் என்பது உயர்ந்து பெருகும். எந்த ஒரு காரியத்திலும் பரக்கத் என்பது இல்லாமல் போய்விடும். ஒரு நேரமும் மனதிற்கு சமாதானம் கிடைக்காது. அதனால எல்லா மோமீன்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் கற்றுத்தந்தாங்கன்னா அது நமக்கு வெற்றிக்கு மட்டுமேயாக இருக்கும். அப்போது இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் உங்களது வாழ்க்கையில் முதலில் கவனித்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவரையும் நோயிலிருந்தும் கடனிலிருந்தும் பாதுகாத்து கொள்வானாக. ஆமீன். வாழ்க்கையில் எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் போக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் இது. யா லத்தீஃபு யா அல்லாஹ், நுண்ணறிவாளன், யாவற்றையும் கூர்மையாய் அறிந்திருக்கக்கூடியவன் அல்லாஹ்.
இந்த இஸ்மை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இறுக்கமாக பிடித்து கொண்டாலே உங்களது வாழ்க்கையில் தாராளமான பலன்கள் வந்து சேரும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு இஸ்மை வழக்கமாக ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு வாழ்க்கையில் பணத்திற்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. செல்வம் என்பதில் பெரிய ஒரு உயர்வு ஏற்படும். ஒரு அடியானுக்கு அவனுடைய வாழ்க்கையில் 100 கோடி கடன் இருக்கிறது. அந்த அடியானுக்கு அந்த கடனை அடைக்க எந்த ஒரு வழியும் இல்லை என்றாலும் கூட இந்த இஸ்மை ஓதி அல்லாவிடத்தில் அந்த அடியான் துவா செய்தா போதும். அந்த அடியானுக்கு அந்த கடனை அடைக்க அல்லாஹு தாலா ஹயரான வழிகளை காண்பித்து கொடுப்பான் அவன் முன்னில். அவ்வளவு மகத்துவமும் சக்தியும் மிகுந்த நிறைய பலன்களை கொண்ட சிறப்பான ஒரு திக்ர் தான் இது. இந்த திக்ரை ஓதி துவா செய்தால் நம்ம என்ன காரியத்தை நினைத்து அல்லாவிடத்தில் துவா செய்தோமோ அந்த காரியத்தை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். நமது கடனை அடைக்க வேண்டிய அல்லாவிடத்தில் நாம் நெய்யத்து வைத்து ஓதினோன்னா அந்த கடன் அடைந்து கிடைக்க நாம் எதிர்பார்க்காத வழியில் கூட அல்லாஹு தாலா நமக்கு உதவுவான். அதற்குள்ள வழியை காண்பித்து தருவான். இந்த திக்ரை ஃபஜருக்கு பின் உள்ள எல்லா திக்ருகளையும் துவாக்களையும் நாம் ஓதிவிட்டு நல்ல இஹ்லாஸோடு நெய்யத்து வைத்து ஆத்மார்த்தமாக 129 தடவை யா லத்தீஃபு யா அல்லாஹ் யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்று ஓதுங்கள். அதன் பின் சூரத்துல் ஷுஅராயில 19வது ஆயத்தை 7 தடவை ஓதுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லத்தீஃபுன் பி இபாதிஹி யர்சுகு மன் யஷாஉ வல் கவியுல் அஸீஸ். இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் 7 தடவை ஓதுங்கள். அதன் பின் இறைவனிடத்தில் ஆத்மார்த்தமாக ரப்பே எங்களுடைய கடனை நீ அடைத்து தருவாயாக அல்லாஹ் என்று ஆத்மார்த்தமாக துவா செய்யுங்கள். அப்படியானால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களது கடன் அடைந்து கிடைக்க அல்லாஹு தாலா நல்ல வழிகளை காண்பித்து தருவான். இது மட்டுமல்ல, இதனை ஓதி அல்லாவிடத்தில் உங்களது எந்த ஒரு ஹயரான தேவை நடந்து கிடைக்க இறைவனிடத்தில் துவா செய்தாலும் அல்லாஹு தாலா அந்த தேவையை நிறைவேற்றி தருவான். இந்த யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்கிற இந்த ஒரு திக்ருடைய மகத்துவம் தாராளமாக இருக்கிறது. சொன்னால் தீராது அவ்வளவு தாராளமான பலன்களை கொண்டது இந்த யா லத்தீஃபு யா அல்லாஹ். நான் முதல்ல சொன்ன அந்த ஆயத்துடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிகவும் கருணை காட்டக்கூடியவன். அவன் நாடியவர்களுக்கு அவன் தாராளமான கொடைகளை வழங்குகிறான். மேலும் அவன் வலிமை மிக்கவன், மேலும் அவன் வல்லமை மிக்கவனும். இந்த உலகில் உள்ள அவனது படைப்புகளுடைய எல்லா கவலைகளையும் கடனையும் அவன் நினைத்தால் அதை தீர்க்க நொடிகள் போதுமானது. எவ்வளவு அதிகமான கடனை சேர்த்து வைத்திருக்கவங்களும் இந்த திக்ரை ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களது கடன் அடைந்து கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். காரணம் அல்லாஹு தாலா அவனது படைப்புகளிடம் மிகவும் மிகவும் கருணையுடையவன். இதனாலேயே எல்லாருடைய கடன் அடையவும், சந்தோஷம் கிடைக்கவும், பரக்கத்து கிடைக்கவும், வீட்டில் ரஹுமத்து கிடைக்கவும், நோய்கள் விலகவும் அந்த இஸ்மையும் நான் சொன்ன ஆயத்தையும் சொன்னித் தந்த முறையில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.